வாங்க. இன்றைக்கும் ஊர்களில் கருப்பசாமி கோயில் இருக்கக்கூடிய ஊர்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே இன்றைக்கும் சொல்லுவாங்க, நைட்டான குதிரை சவுண்டு கேட்குது, நைட்டான சலங்க சத்தம் கேட்குது, கருப்பசாமியோட சலங்க சத்தம் கேட்குது, குதிரை சத்தம் கேட்குது, கருப்பர் நைட்டு இன்றைக்கும் ஊரில் காவல் காத்துட்ருக்காரு அப்படிங்கிறது இன்றைக்கும் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் தானே. நடிகர் சூர்யா அவர்களோட நடிப்பில் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இயக்கியிருக்க படம் தான் கருப்பு. இந்த கருப்பு அப்படிங்கிறது யாரை பற்றியான கதையை எடுத்திருக்காங்க அப்படின்னா, கருப்பசாமியுடைய கதையைத்தான் இவர்கள் படமாக எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கருப்பசாமி அப்படிங்கிறது யார்? குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிகமாக வணங்கப்படக்கூடிய குலதெய்வங்களில் ஒன்று தான் இந்த கருப்பசாமி, சொடலமாடசாமி, இசக்கியம்மன், இப்படி பல்வேறு குலதெய்வங்கள் இருக்குது. அதில் கருப்பசாமி அப்படிங்கிறது ஒரு காவல் தெய்வம், அதாவது எல்லை காவல், ஊர்காவல் அப்படிங்கிற ஒரு காவல் தெய்வம் தான் இந்த கருப்பசாமி. இந்த கருப்பசாமியோட வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி ஊர்களெலாம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கோயில்களில் எல்லா கோயில்லையுமே ஒரு ஃபார்மெட் இருக்கும். அதாவது என்னென்னா, அம்மன் இருப்பாங்க. அவங்க ஊரில் ஊர் செழிக்கிறதுக்கும் விவசாயம் செழிக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய தெய்வம் அம்மன். கோயிலில் இருப்பாங்க. அதே கோயிலில் ஒரு காவல் தெய்வமும் இருக்கும். இப்படி தான் ஊர்களில் ஊர் கோவில் அப்படிங்கிறது காலம் காலமாக தமிழர்களோட பண்பாட்டில் இருக்குது. ஒரு அம்மன், அதுக்கப்புறம் ஒரு காவல் தெய்வம். அம்மன் ஊரில் உள்ள எல்லா விஷயங்களுக்கும் அம்மனை வணங்கிட்டு தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஊரோட காவல் தெய்வமாக இருக்கிறது கருப்பசாமியோ இல்லை சொடலமாட சாமியோ அப்படிங்கிறது ஊர் காவல் தெய்வமாக இருக்குது. அதன் பிறகு முனியசாமி, இப்படி பல்வேறு இடங்களில் பல்வேறு பெயர்களில் காவல் தெய்வங்கள் அழைக்கப்படுறாங்க. அதில் கருப்பசாமியை பற்றிய படம் தான் இன்றைக்கி கருப்பு அப்படிங்கிற பேரில் சூர்யா அவர்கள் நடித்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் தேட்டர்களில் ஒரு செலிப்ரேஷனாக இருந்துட்டு வருது. இன்றைக்கி பல வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தேட்டர்லேயே சாமி ஆடுறாங்க. ஸோ அந்த ஒரு முறை காலம் காலமாக கிட்டத்தட்ட 2000 வருஷமாகவே இந்த முறை இருந்திருக்கு. அது சங்க இலக்கிய பாடல்களே சாமி ஆட்டம் அப்படிங்கிறது இருக்குது. சங்க இலக்கியங்களே அது சாமி மேலே ஆடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கருப்பசாமியாக இருந்தாலும் சுடலமாட சாமியாக இருந்தாலும் இது ஒரு நடுக்கல் வழிபாட்டு முறையில் இருந்து தான் வந்திருக்கு. ஸோ நடுக்கல் வழிபாடு அப்படிங்கிறது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழர்களோட பண்பாட்டில் இருக்குது. ஸோ நடுக்கல் வழிபாடு அப்படிங்கிறது போரில் ஒரு வீர தீர செயல்களில் இறக்குறவங்களுக்கு நடுக்கல் வழிபாடு பண்ணுறது காலங்காலமாக தமிழர்களோட பண்பாட்டில் உண்டு. குறிப்பாக இந்த கருப்பசாமி, சொடலமாட சாமி போன்றவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இதோட ஒரு வரலாறாக ஒரு ஆரம்ப நிலையாக சொல்லப்படுறது குறிப்பாக இந்த நடுக்கல் வழிபாடு தான். அதாவது அது என்னென்னா, இந்த ஆணிரை கவர்தல், ஆணிரை மீட்டல் அப்படிங்கிற அந்த போர் தொழில் இருக்குல்ல, அது ஆடு மாடுகளை கவர்ந்துறதுக்கு ஒரு குரூப் போவாங்க, இன்னொரு குரூப் அதை நின்று தடுப்பாங்க. அப்படி அதை நின்று காவல் காத்து நடுக்கல் எடுக்கப்படுகிறது. ஸோ இப்படி ஒன்று சொல்லப்படுகிறது. அதன் பிறகு கருப்பசாமி அப்படிங்கிறது ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒவ்வொரு பெயர்களில் கருப்பசாமி வழிபடப்படுறாங்க. பலருக்கும் குலதெய்வமாகவும் கருப்பசாமி இருப்பாங்க. இன்றைக்கும் ஊர்களில் கருப்பசாமி கோயில் இருக்கக்கூடிய ஊர்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே இன்றைக்கும் சொல்லுவாங்க, நைட்டான குதிரை சவுண்டு கேட்குது, நைட்டான சலங்க சத்தம் கேட்குது, கருப்பசாமியோட சலங்க சத்தம் கேட்குது, குதிரை சத்தம் கேட்குது, கருப்பர் நைட்டு இன்றைக்கும் ஊரில் காவல் காத்துட்ருக்காரு அப்படிங்கிறது இன்றைக்கும் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். நைட்டு பெரியவங்ககிட்ட அந்த ஊரில் இருக்கிறவங்க கிராமத்துலலாம் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, நைட்டு சலங்க சத்தம் கேட்கும், குதிரை இப்போ தான் கருப்பர் வேட்டைக்கு போகிற நேரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க, வெள்ளை குதிரையில் வருவார் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கும் சொல்லப்படுகிறது. இதற்கு முன்பாக கருப்பசாமியோட அந்த திரைப்படமாக மெகா சீரியலாக வந்தது விடாது கருப்பு அப்படிங்கிற அந்த சீரியல். அந்த சீரியல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ஈக்குவலாகவே எங்கள் கிராமத்தில் கருப்பசாமியோட வழிபாடு எப்படி இருக்கும், கருப்பருக்கு எப்படிலாம் வழிபாடு நடத்துகிறாங்க, அதுக்கு என்னென்ன நம்பிக்கையெல்லாம் இருக்குது, கருப்பசாமியை பற்றி நம்பிக்கையெல்லாம் கிராமங்களில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு சீரியல் விடாது கருப்பு அப்படிங்கிற சீரியல். இன்றைக்குமே யூடியூப்பில் கிடைக்கும். பார்க்காதவங்க அது கண்டினியூஸாக பாருங்கள். இன்றைக்கி வந்திருக்க கருப்பு அப்படிங்கிற படத்தை விட விடாது கருப்பு சீரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். 90s கிட்ஸோட ஒரு ஃபேவரட்டான ஒரு சீரியலில் விடாது கருப்பு ஒன்று.
ஸோ அந்த விடாது கருப்பு அளவுக்கு இந்த கருப்பு படம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இன்றைக்கி நிறைய பேர் வந்து செலிப்ரேஷனாக கொண்டாடிட்டு வராங்க. படம் வந்து கமர்ஷியலாக நல்லா இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக கருப்பு அப்படிங்கிறதுல ஒரு கருப்பசாமிக்குன்னு ஒரு எஃபெக்ட் உண்டுல்ல, அது அந்த படத்தில் கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் கமர்ஷியலாக அந்த படம் வந்து நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக கருப்பசாமியோட ஃபாலோவர்ஸ், பக்தர்கள், சூர்யாவோட ஃபேன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக போனால் கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த கருப்பு படம் வந்துருக்கு. கருப்பசாமி அப்படிங்கும்போது அவர் வந்து குலதெய்வமாக இருந்தார் அப்படின்னா கருப்பசாமியிட கேட்டு தான் மற்ற சாமியே நமக்கு வந்து வர முடியும். சில கோயிலில் போய் ஒரு பரிகாரத்துக்கு பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, உங்கள் கோயில் உங்கள் வீட்டு வாசலில் கருப்பர் இருக்கார், கருப்பசாமி இருக்குது, ஸோ அவர்கிட்ட கேட்டு தான் நம்ம எதுவும் செய்ய முடியும், முதல்ல போய் நீங்கள் குலதெய்வத்தை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து கருப்பசாமி வந்து ஒரு காவல் தெய்வமாக இருக்கும். ஒரு குடும்பத்துக்கும் சரி ஊருக்கும் சரி காவல் தெய்வமாக இருந்தார் அப்படின்னா கருப்பசாமியை தாண்டி தான் எந்த விஷயமுமே அந்த ஊருக்கு போகும். ஒரு நல்லதோ கெட்டதோ எதாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கும் வந்து ஒரு காவல் தெய்வமாக இன்றைக்கும் இருந்துகிட்டு இருக்கிறது வந்து கருப்பசாமி. அதே மாதிரி சுடலமாட சாமி. இந்த கருப்பு படத்துலையே எடுத்துருக்க கதையை பார்த்திங்கன்னா சுடலமாட சாமியுடைய கதையை தான் கருப்பு அப்படிங்கிற பேரில் எடுத்திருக்காங்களோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா இன்றைக்கும் தென் மாவட்டங்களில் வழிபடக்கூடிய சுடலமாட சாமியில் கோட் மகாராஜா அப்படிங்கிற பேரில் ஆறுமுகமங்கலத்தில் வந்து வழிபடக்கூடிய தெய்வம் தான், குடிகொண்டு இருக்கிற தெய்வம் தான் சுடலை மாடசாமி. அதாவது ஹைகோர்ட் மகாராஜா அப்படிங்கிற பேரில் வழிபடக்கூடிய சுடலை மாடசாமி. எதற்கு அவருக்கு ஹைகோர்ட் மகாராஜா அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா அவர் வந்து தன்னுடைய பக்தருக்காக ஹைகோர்ட்டுக்கே போயிருக்கார், ஒரு கோர்ட்டுக்கு போயிருக்கார். அப்போ கிட்டத்தட்ட இந்த கருப்பு படமும் அதே மாதிரி தான், பக்தருக்காக வந்து கோர்ட்டுக்கு போகிறாரு கருப்பசாமி. ஸோ இது வந்து படத்துக்காக எடுத்தப்பட்ட கதையா அப்படின்னு கேட்டால் இது நிஜமாக நடந்த கதை. நிஜமாக இன்றைக்கும் தென் மாவட்டங்களில் ஹைகோர்ட் மகாராஜா கோயில், இன்றைக்கி நிறைய பேருக்கு ஹைகோர்ட் மகாராஜா அப்படிங்கிற பேர்லாம் இருக்கும். ஸோ அந்த பேர் எல்லாமே அந்த சுடலமாட சாமியோட பேர் தான், பக்தருக்காக ஹைகோர்ட்டுக்கு போனவர். ஸோ அதனால் அந்த சுடலமாட சாமிக்கு ஹைகோர்ட் மகாராஜா அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. ஸோ ஆர்ஜே பாலாஜியே வந்து இந்த ஹைகோர்ட் மகாராஜா அவர் மேலே அந்த கதையை கேட்டு தான் அந்த படத்தை எடுத்திருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. நான் எடுத்திருந்தால் சுடலமாட சாமியாகவே எடுத்திருக்கலாம். ஆனால் கருப்பசாமிக்குன்னு வந்து ஒரு அதிகமான ஒரு பேர் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து கருப்பு அப்படிங்கிற பேர் வச்சா படத்துக்கு வந்து ஒரு சினிமாட்டிக்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து கருப்புன்னு எடுத்துருக்கலாம். எந்த அளவுக்கு கருப்பு சாமி உக்கிரமான தெய்வமோ அதே மாதிரி சுடலமாட சாமியும் இன்னைக்கு தென் மாவட்டங்களில் வந்து ஒரு உக்கிரமான தெய்வம். ஸோ இந்த கருப்பு அப்படிங்கிற படம் வந்து இன்னைக்கு கண்டிப்பாக வந்து இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து நம்ம குலதெய்வங்களை பற்றியான ஒரு தெளிவு கிடையாது. அவர்களுக்கு வந்து குலதெய்வம்னா என்னென்னே தெரியாது. அவங்களாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த சூழ்நிலையில் இன்றைக்கி கருப்பு படத்தை பார்த்து நிறைய பேர் இன்றைக்கி வைப் பண்ணிகிட்ருக்கிறது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது நம்மளுடைய குலதெய்வங்கள், அது வந்து சொல்லமாட சாமியாக இருந்தாலும் சரி, எசக்கியம்மனாக இருந்தாலும் சரி, பேச்சியம்மனாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே இன்றைக்கி உள்ள இளைஞர்களுக்கு வந்து அது வந்து இன்றைக்கி வந்து திரைப்படம் மூலமாகவோ ஏதோ ஒன்று மூலமாக வந்து அவர்களுக்கு இன்னும் வந்து அது அதிகமாக சொல்லப்பட வேண்டும். மேக்ஸிமம் என்னென்னா நம்பிக்கை கிடையாது, கடவுள் நம்பிக்கை இல்லை, அதெல்லாம் அந்த தெய்வம்லாம் என்னப்பா அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் வந்து அது ஒரு ட்ரெண்டுன்னு நினச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு முன்னோர் வழிபாடு, நடுக்கல் வழிபாடு, இதெல்லாம் தமிழர்களோட வாழ்வியலோட ஒத்து போகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதையெல்லாம் தொடர்ந்து வரணும். அதற்கு வந்து கருப்பு மாதிரியான படங்கள் அதிகமாக வரணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். நன்றி. மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய் ஹிந்த்.